இந்த மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருக்கணும். ஓமையிலையோ அமைதியாக இருந்தால் மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற செல்வராஜா கஜேந்திரனோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ இந்த இடத்துக்குள்ள வந்த கதைச்சால் இது தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்புறதுக்குரிய பொய்யை சொல்லி கிளப்புறதுக்குரிய ஒரு பிரச்சனையாக கொச்சைப்படுத்தி ஒன்றில் வடக்கிலே இருக்கக்கூடிய சுமந்திரன் போல கிழக்கில் இருக்கக்கூடிய சாணக்கியன் இங்கே இருக்கக்கூடிய மெட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை விரட்டி அவர்களை அடக்கி இந்த சிங்களமயப்படுத்துறதுக்கு துணை போறதுக்கு அவர் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார். சரிதானே? நினைக்கிறேன் மட்டக்களப்பு மொத்தமாக 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யும். அந்த அப்படித்தானே 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யும். அந்த 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரே ஒருத்தரை தவிர மற்ற முழு பேரும் தமிழர்கள். தமிழரசு கட்சிக்கு 3, என்பிபிக்கு 1, மற்ற ஹிஸ்புல்லா, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ். அப்ப 5 பேர்ல 4 பேர் தமிழர்கள் என்று சொல்றார்கள். அந்த 4 தமிழர்கள் ஏன் இந்த கிராமத்தில் நடக்கிற இந்த அநியாயத்தை அவர்கள் இதுவரைக்கும் பேசவில்லை? மயிலத்தமன மாதவன பிரச்சனையும் கூட ஏன் மட்டக்களப்பை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதல் தடவையாக கிளப்பாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த செல்வராஜா கஜேந்திரன் மட்டக்களப்புக்கு இந்த பிரச்சனை அவருக்கு முதல் தடவை கேட்கப்படுகின்ற பொழுது அவர் அந்த இடத்துக்கு போய் இதை முதல் தடவையாக ஊடாக வெளிக்கொண்டு வாரார். ஏன் இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அநியாயத்தை வெளியில முன் கொண்டு வர இல்லை? நான் கேட்கிறேன். அப்ப இந்த வேலை திட்டம், இந்த சிங்களமயப்படுத்துற வேலை திட்டத்துக்கு எதிர்ப்பில்லாமல் ஒரு எல்லே வரைக்கும் கொண்டு போறதுக்கு இந்த மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருக்கணும். ஓமையிலையோ அமைதியாக இருந்தால் மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற செல்வராஜா கஜேந்திரனோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ இந்த இடத்துக்குள்ள வந்த கதைச்சால் இது தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்புறதுக்குரிய பொய்யை சொல்லி கிளப்புறதுக்குரிய ஒரு பிரச்சனையாக கொச்சைப்படுத்தி இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு மூடி மறைக்கலாம். அதான நோக்கமாக இருக்கலாம். உங்களோட வாக்கை தேடி இருக்கிற நாங்கள் மட்டக்களப்பில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறதும் இல்லை. உங்களோட வாக்கை நாங்கள் உங்கள்கிட்ட வாக்கு கேட்க போறோம் இல்லை, அவை தான் கேட்க போயிடும். அப்படின்னா உங்களோட பிரச்சனையை முன்னுக்கு நின்று வெளிக்கொண்டு வர வேண்டியது அவைண்ட பொறுப்பு இல்லையோ? ஏன் அது நடக்க இல்லை? ஏன் நடக்க இல்லை? ஏன் நடக்க இல்லை என்றால் அவர்களும் இதுக்கு முழுமையாக துணை போகின்றனர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.